இன்னைக்கு கவலையை வருகிறோம், சந்தோஷமா சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கு முன்னாடி மேலே போல ஊற்றுது. ஐயோ பார்க்க சோக்கா இருக்கிறேன். போச்சு போட்டி வச்சிச்சு போட்டி வச்சிட்டான். என்ன இது? ஐயோ பூரா தண்ணி இறங்கி போச்சு பழகுதா? ஒழுங்கி போச்சு. ஐயோ மேலே ஃபுல்லாக கரும்பு மீன் கவுச்ச நாருது. எனக்கு உப்பு கறிக்குது. ஐயா என்ன சில்லனுக்குது? ஐயோ ஐயோ சில்லனுக்குதியா? ஓ வலிக்குதியா? மீன் நாமளும் செலவு பண்றோம் கோடி கணக்குல. இந்த மீன் இப்போ ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டுக்கிறேன். ஆமா விவசாயம் போக மாட்டுது. என்ன பண்றதுயா? என்ன பண்ணிட்டு மருந்துடா வாங்கி சாவான். மருந்து என்ன ஞாபகம் வருது? கொல்லி கிடைக்கிற மருந்து வாங்கி வச்சுக்கிறாங்களா? காலைல மருந்து தான் கூட்டாங்க. போகல மருந்தடிக்க போல துண்டு சாவு. மருந்து என்ன தான் ஞாபகம் வருது. நான் வந்து நாகப்பழம் எடுத்துக்கிறோம்மா. இந்த மருந்து அடிக்கா நாகப்பழம். அப்படியே நாளைக்கு அங்கே அந்த ஸ்கூலாண்ட தான் நிற்பேன். எல்லாரும் வந்து வாங்கி 1/2 கிலோ 60 ரூபா. 1/2 கிலோ நாகப்பழம் 60. நாளைக்கு நான் கார வேலைக்கு போயிடுவேன். நீ வேலைக்கு போடியா? நீ அந்த பக்கம் வந்துடாதா? நீ வந்து 1 கிலோ ஃப்ரீயா எடுத்துன்னு போடுவா. காசு கொடுத்து வாங்கட்டும். அவங்க மட்டும் வரட்டோம்னா உனக்கு கிடையாது. மாமா கிடையாது. மாமாவுக்கு கிடையாதுயா. மாமா உசுரே தருவோம். நான் தர மாட்டேனா? நீ வாயா. நீ நாளைக்கு நான் உனக்கு ஒரு பெட்டி தர்றேன். வாயா. வந்துடாதுன்னு அதெல்லாம் சும்மா சொல்றதுயா? என்ன இல்லன்னா வச்சுக்க நாம போடுற கான்செப்ட் அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சா? தெரியல. என்னன்னு மாத்தணும்னா சொல்லுங்க கமெண்ட்ல. ஏதோ புதுசா ஏதோ ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஏதாவது சேலஞ்சிங் வீடியோ சொல்லுங்க. நாங்க புதுசா ட்ரை பண்றோம். அதுதான் முக்கியமான விஷயம் செலவு இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி சொல்லுங்க. பச்சைங்க பச்சைங்க கொச்சைங்க வாங்க விட மாட்ட போறீங்க. வேணா நீ மாட்டு போய் இந்த மீனை வாங்கிக்கிறியா? இது எவன் ஆஞ்சி எவன் மீனை வறுத்து எப்பயா திண்டத்தியா? சாப்பிடலாமா? நீ டைமுக்கு பொழுது சாப்பிடலாம். பொழுதுக்கு சாப்பிடலாமா? அதுதான் வச்சுக்கிறீங்க. வேலை எனக்கு தெரியல. இல்லை கேட்குறான். ஏதோ வாங்காதே வாங்காதீங்க. ஒரு 100 கிலோவில் வஞ்சிரமோ ஒரு திமிங்கலமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மீன் வாங்கியா இருந்தால் பரவாயில்ல. திமிங்கலம் வாங்கினா ஒன்று ஒழிப்பாங்க. ஏன் திமிங்கலம் மீன் தானே? சாப்பிட்றது தானே? அதுவும் சாப்பிட்றது வளர்க்குறது. திமிங்கலம் வளர்க்குறதா? எந்த பண்ணையில் வளர்ப்பாங்க? திமிங்கலம் அப்போ சாப்பிடக்கூடாதா? என்னையா சாப்பிட்ற மீன் கிடையாது அது. சேனல் ஆரம்பிச்சு ஒரு நல்ல காரியம் நடந்தது. என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி எனக்கு மீன்லாம் ஆக தெரியாது. இப்போ தான் மீன் ஆக கற்றுக்கினேன். பரவாயில்ல. ஆனால் சேனல் ஆரம்பிச்சு முன்னாடி இன்னும் ஒரு நல்ல காரியம் நடந்துக்குது. என்னது? சாரி, ஒரு கெட்ட காரியம் நடந்துக்குது. என்னது? அது மாதிரி துண்ணவே மாட்டேன். இப்போ துண்டுறதே வேலையாக செய்கிறேன். ஆமாம்மா. சேனல் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு நல்ல காரியம் நடந்துருக்குது. என்ன? நான் சரக்கு அடிக்காமல் இருந்ததுனால 2 கிலோ குறைஞ்சிட்டேன். நீயா? என்ன சொல்கிறேன்? ஆமாம். இப்போ கொஞ்சம் ஆமாம். பார்த்தா தெரியாதா? பார்த்தா தெரியாது. 2 கிலோலாம் தெரியாது. ஏன் சொல்ல? ஏன்னா நான் தான் 100 கிலோங்கிறேன். சரக்கு அடிக்கிறதில்ல. நான் சரக்குலாம் அடிக்கிறதில்ல. வாங்கி ஒரு புல்லை வச்சா அடிக்க மாட்டேன். நான் குடிக்கிற பழக்கமே கிடையாது. ஆமா. வந்து எப்பயுமே பப்ளிக்கில் குடிக்கூடாதுங்கம்மா. அது பார்த்தா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பப்ளிக்கில் தான் குடிக்கணும். பப்ளிக்கில் தான் குடிக்கணுமா? ஆமாம். மண்ணை துண்ணாலும் மரவா துண்ணும். அது என்ன? அது அதான் டைலாக். அப்போ மண்ணை துண்ணு. அது மரவா துண்ணணும். அப்போ துண்ணு. நான் தான் சொல்கிறேன் மரவா தின்னணும். அப்போ மர துண்டோம் போய் நான் துண்ணோம். பசி எடுக்கலாம். பசி எடுக்கலாம்.
எப்படி சாயங்காலக்குள்ளே ஆஞ்சு முடிச்சிருவியா? ஆஞ்சிடலாம். இது சப்ப மாட்டு சாப்பிட வாட்டு நடக்குதுலாம். பசி எடுக்குது. நான் கூட போய் சாப்பிட்டு வந்துட்டா. கொஞ்சம் வருது பாரு. மாமா தண்ணி நல்லா வருதா உனக்கு பைப்பில்? அழிச்சு போடு. அழிச்சு 2 பேரும் அழிச்சுனா என் கை வந்து பெரிய கையா. அப்படிதான் அப்படிதான் அழிச்சணும்மா. அதில் 4 மீன் போட்டியா? இதில் 4 மீன் போடு. மாமா இஞ்சி பூண்டு மேய்ச்சி மசாலா அதை மீனில் போட்டு கலந்துக்கலாம். மாமா இந்த அந்த சட்டி பிடி. போடு மச்சான். அப்படியா? போதுமா? நிறைய போட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் டேஸ்ட்டு. நிம்மன் போடுறதில்ல. இது மசாலா போட்டுக்கலாம். போடு. கையில் அர்த்தம் தானே? அதுக்கு தான் சொல்கிறேன், பொறுமையாக கொட்டணும். அப்புறம் வந்து இங்கே பட்டுரும். அப்போ நீ சொரிஞ்சிருவ. எரியும். உப்பு எங்கேருந்து வந்ததா? நம்ம ஊர் கடையில் காசு கொடுத்து வாங்கினான். மஜாவா இருக்கு. இன்னைக்கு கவலையோட சாப்பிடக்கூடாது, சந்தோஷம் சாப்பிடணும். கவலை இன்னைக்கு கவலை மீனா? ஆமா சாப்பிட்றான் மச்சான். சும்மா தக்கன்னு இது மச்சான். நம்ம வீட்டு மசாலா இந்த மாதிரி போடை. அப்படியா? ஆமா நல்லா பேசுகிறோம்மா. என்னடா சாமி கும்பிடுறா? சாமி கும்பிட்டு பற்ற வச்சா தான் நல்லா எரியும். எரிது பாரு. அம்மா வானில் வை. ஊத்திடுவா. என்ன காஞ்சித்த மசாலா போட்டு ஊற வச்ச மீனை எடுத்து போட்டு வறுத்துக்க வேண்டியதான். அம்மா போடுமா? என்ன அருமையாக வருகிறோம் இன்னைக்கு. டொயின்னு சவுண்டு வருமாம்மா. போடாதியா? போதுமா? கல்லுடா சதிங்க கல்லு.
ஒரு வழியா எல்லாத்தையும் வறுத்து முடிச்சாச்சு. இன்னைக்கு மாமா சின்ன மீன் வாங்கி அந்த பெரிய விலையா ஆக்கிட்டாரு. இதுக்கப்புறம் போத்த போட்டு இலையில மீனை வறுத்த மீனை வச்சு ஒரு சாத்துறோம். மச்சான் லட்டு மாரி ஊது. லட்டு தான் மாமா அதே. எள்ளு வேடா, ஒரு எள்ளு வேடா, அவள் தானே வேடா. சாப்பிடுப்பா. கவலை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அதோட ரசம் வெள்ளத்தோறு நீ தட்டில் போட்டு ஒரு சாத்துறான். ரசம் தாண்டா வந்து இறச்சி விட்டு சாப்பிடு. அவன் பசுமை தான். போடுவேன். ஓ மச்சான் போயினே இருக்குதியா? இரு உனக்கு ஐடியா பண்ணுறேன், ஐடியா பண்ணுறேன். இப்போ போகிற மாதிரி கேட்டேன். ஓகே இப்போதாயா நீ அம்மா தந்து மச்சான் வரும். ஏங்க இந்த வாட்டி நானு நீ போடு, கேட்டு போடு. அப்புறம் ஆகிப்போச்சு. ஆல மீன் வருவாள் ரசத்தோட நீ தட்டில் போட்டு ஒரு சாத்தியாச்சு. மீதி இருக்குதா நாம 4 பேருக்கு கொடுக்குறோம். நம்மம்மா இன்னைக்கு வேற லெவலு. ஆமா சூப்பர், செம்ம சூப்பரா இருந்தது. நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன தலைவரா மீன் எப்படி இது? மீன் வறுவல் சூப்பரா இருக்குது. ஓகே மாமாவே சொல்லிட்டாரு. மீன் வறுவல் அருமையா இருக்குது. மசாலா போட்டு நல்லா கவலை மீன் வறுவல் போட்டு ரசம் போட்டு அது சூப்பரா இருக்குதுப்பா.